விஜய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்காரு. காவேரி பற்றி யோசிச்சுட்ருக்காரு. அவர் மனசு ஃபுல்லாகவே காவேரி இருக்கிறதால எங்கே பார்த்தாலும் காவேரி தெரியிற மாதிரியே இருக்குது. அதை பார்த்து பார்த்து மனசு கஷ்டப்பட்டுட்ருக்காரு. இங்கே எல்லாருமே கிளம்பிடுறாங்க. அப்போ காவேரி கிட்ட அவங்க அம்மா சொல்கிறாங்க, கிளம்பிட்டியா கிளம்பலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, தம்பி இந்த சாவி எடுத்துன்னு போயிட்டு தாத்தா கிட்டே கொடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க நம்ம குமரன் கிட்ட. குமரன் சாவி வாங்கும்போது காவேரி அந்த சாவியை வாங்குறாங்க. நீ ஏண்டி வாங்குற அப்படின்னோடனே, இல்லைம்மா நானே போய் கொடுத்துட்டு வரேன், நீ ஒன்றும் கொடுக்க வேணாம், சொல்கிறது கேட்பியா கேட்க மாட்டியா, ஒன்றும் தேவையில்லை, அவரே போய் கொடுத்துட்டு வரட்டும் அப்படின்னோடனே, அம்மா ப்ளீஸ்மா தாத்தா கிட்டேயும் நான் சொல்லிட்டு வராமல் எப்படிம்மா கிளம்ப முடியும், நான் சொல்லாமல் கொள்ளாமல் இங்கேருந்து கிளம்பக்கூடாதுமா, ப்ளீஸ்மா நான் சொல்லிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னோடனே, அந்த பையன்கிட்ட தேவையில்லாமலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, சீக்கிரமாக சாவியை கொடுத்துட்டு உடனே வா. அம்மா எதுக்குமா அனுப்புகிற, இருக்கட்டும்டி போயிட்டு வரட்டும், இவ்வளோ நாள் அந்த வீட்டில் வாழ்ந்துட்டா, அவங்களும் ரொம்ப பாசமாக இவ்வளோ பார்த்துக்கினாங்க, கொடுத்துட்டு வரட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னோடனே, சரி சீக்கிரமாக வா அப்படி சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. இங்கே காவேரி சாவி வாங்கிட்டு வராங்க. கையில் பேக்கோட காவேரி வராங்க. அதே மாதிரி உள்ளே வர்றதை பார்த்துட்டு தாத்தாக்கும் பாட்டிக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. காவேரி நீயாம்மா, அவ்வளோ ஐயோ இந்த விஷயத்த முதல்ல என் பேரங்கிட்ட சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணி ஓடி போகிறாங்க. உடனே ஓடி வராங்க. என்னடா பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாட்டி, எங்கே பார்த்தாலும் காவேரி தெரிகிற மாதிரி இருக்கா, காவேரி மாதிரி தோணுது பார்த்து எனக்கு. காவேரி தான்டா, நீ சொல்கிறது கரெக்டு தான்டா, உன் பொண்டாட்டி தான்டா உன்னை தேடி வந்துட்டாடா, வாடா அப்படின்னு. நிஜமா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராரு. அப்படியே படிக்கட்டில் இறங்கி காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவருக்கு உசிரே போனது மறுபடியும் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அந்த அளவு இருக்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்கார் காவேரி. ஓடி வராரு காவேரி ஹக் பண்ணுறதுக்காக. அந்த டைமில் காவேரி சாவி எடுத்து அப்படியே நீட்டுறாங்க. சாவி கொடுக்க தான் வந்தேன், வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காரு. என்ன சொல்கிற காவேரி, என்னம்மா சொல்கிற, இப்படி சொல்லிட்டியம்மா அப்படின்னோடனே அப்படியே ஹக் பண்ண வந்த விஜய் அப்படியே நிற்கிறாரு. அவரால் தாங்கல. ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணுற அப்படின்றாரு. நான் எதுவும் பேசுறதுக்காக வரல, எல்லாத்தையும் பற்றி பேசி எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் முடிஞ்ச விஷயத்தை பேசாமல் இருக்கிறது தான் நம்ம எல்லாருக்கும் நல்லது, அதனால் நான் சாவி கொடுக்க தான் வந்தேன், தாத்தா இந்தாங்க தாத்தா சாவி அப்படி சொன்னோன்னே, தாத்தா ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணுற, சொன்னால் கேளுமா, விஜய் நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்கம்மா அப்படின்னோடனே, வேணாம் தாத்தா நான் எதையும் புரிஞ்சுக்க தயாராக இல்லை, விட்டுங்க தாத்தா ப்ளீஸ் தாத்தா அப்படின்னோடனே, வேறு வழி இல்லாமல் தாத்தாவும் அமைதியார். காவேரி ஒரு நிமிஷம் காவேரி நான் சொல்கிறது கேளு காவேரி அப்படின்றாரு. இங்கே பாருங்கள், எதையும் கேட்குறதுக்காக நான் வரல, நான் சொல்கிறதுக்காக மட்டும்தான் வந்தேன், வீடை காலி பண்ணியாச்சு, உங்கள் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் என்கிட்ட இருக்குது, அதை கொடுத்துட்டு போக தான் வந்தேன், என்னோடய திங்ஸ் நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. உடனே அங்கே வராங்க ராகினி. ஆமாம் நானே கேட்கணும்னு நினச்சேன், உனக்கு விஜய் நகையெல்லாம் வாங்கி கொடுத்தாரு, அதெல்லாம் என்ன ஆச்சு, அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டியா அப்படின்னோடனே, இங்கே பாரு தேவையில்லாதெல்லாம் பேசாது, ஏமா இப்படிலாம் பேசுகிற, உன் வேலை என்னமோ அதை போய் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வர தாத்தா. விடுங்க தாத்தா பேசினா பேசிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் வாங்கி கொடுத்த எல்லா நகையும் பீரோவில் தான் இருக்குது, வேணால் செக் பண்ணிக்கங்க, நான் அதுலேருந்து ஒரு நகை கூட எடுக்கல, அதே மாதிரி நீங்கள் வாங்கி கொடுத்த பொருள் எல்லாமே இருக்குது, இந்த பேக்லேயும் நிறைய பொருள் இருக்குது, எல்லாமே கொடுத்துட்டு போக தான் நான் வந்தேன், இதுக்கப்புறம் உங்களோட திங்ஸ் நான் எதையுமே எடுத்துகிட்டு போகல, ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் எடுத்துகிட்டு போகிறேன், அந்த விஷயத்தை மட்டும் என்கிட்ட தயவு செய்து யாரும் கேட்க முடியாது அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி இவ என்ன சொல்கிறா அப்படி சொல்லிட்டு ராகினி யோசிக்கிறாங்க. பாட்டி உங்களுக்கு புரியுதில்லை, எனக்கு புரியுதுமா அப்படின்றாங்க பாட்டி. சரி நான் வரேன் தாத்தா, ப்ளீஸ் தாத்தா என்னை மன்னிச்சிடுங்க, இவ்வளோ நாள் நீங்கள் பாசத்தை அவ்வளோ எனக்கு காட்டினீங்க, தாத்தாவும் பாட்டியும் 2 பேருமே நீங்கள் எனக்கு அவ்வளோ பாசம் கொட்டி காட்டிருக்கீங்க, உங்கள் பேத்தி மாதிரியே பார்த்துக்கிறீங்க, ரொம்ப நன்றி தாத்தா, எல்லாத்துக்குமே கையெடுத்து கும்பிட்றாங்க. காவேரி ஏமா இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. ஏன்டி நீ இப்படி போனீங்கன்னா எப்படி என் பேரன் எப்படி உன்னை விட்டுட்டு இருப்பான், ஏன்டி இப்படி புரிஞ்சுக்காமல் பண்ணுற காவேரி அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. விஜய் உடஞ்சி அழறாரு. காவேரி ப்ளீஸ் காவேரி நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு காவேரி, எதுவும் பேச வேணாங்க, நீங்கள் போக சொன்னீங்க வீட்டை விட்டு, நான் போயிட்டேன், அவ்வளோதான் நான் வரேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. ப்ளீஸ் காவேரின்னு கத்துறாரு.